உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் பார்க்கறதுக்கு அப்படி பதுங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். புலி பாயறதுக்கு முன்னால் பதுங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் இந்த மாதத்துடைய ஆரம்பமே. உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் நீச்சமாக உட்காந்துருக்காரு. ராசிக்கு அதிபதி முதல் 15 நாட்கள் வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறது செப்டம்பர் 1 வரைக்குமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப அமைதியாக முடிவெடுங்க. இப்போ நீங்கள் ஒரு கலைஞராக இருக்கீங்க, சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நாடகத்தில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு கலையில் இருக்கீங்க, என்ன நம்ம நினச்சபடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. செப்டம்பர் 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வர ஆரம்பிச்சிடும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க, பெரிய அளவுக்கு டெவலப் ஆவீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் கும்பிட்றது யாரை கும்பிடணும்னா உக்கிரமான தெய்வங்கள் இருக்கும் பாருங்க, உக்கிரமான தெய்வங்களை கும்பிடணும். செப்டம்பர் 1க்கு பிறகு சாந்தமான தெய்வங்களை கும்பிடணும். வித்தியாசம் இருக்குங்க. இதில் உக்கிரமான தெய்வங்களை கும்பிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட தடையான நேரத்தில் கூட காரியத்தை நடத்தி கொடுத்துரும். பிரத்தியங்கரா, வாராகி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன். இந்த மாதிரி சாமியெல்லாம் ஏன் கும்பிட்றோங்க, நமக்கு ஜாதகப்படி காரியம் நடக்காதுன்னு இருந்தால் கூட இந்த சாமியெல்லாம் கும்பிட்டா காரியம் ஆகிடும். அதே இது செப்டம்பர் 1லேருந்து போய் சுக்கிரன் ஆட்சியாக உட்காந்துருக்கும் போது அழகான நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கிற தெய்வம், சாந்தமான தெய்வம், அதை கும்பிட்டிங்கனாலே காரியம் நடக்குங்க. நிறைய பேருக்கு காதல் விஷயங்களில் செப்டம்பர் 1 வரைக்கும் பொறுமை தேவை. உங்களுடைய பாட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவீங்க, 2 பேருக்கு இடையில் ஒரு ஊழல் இருக்கும், சண்டை ஆயிடுச்சு எங்களுக்குள்ளேன்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. செப்டம்பர் 1 வரைக்கும் தாங்க, அப்புறம் பெரும்பாலும் நிலைமை மாறிடும். உங்கள் ஜாதகம் அலோவ் பண்ணணும். அதை ஜாதகப்படி கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா செப்டம்பர் 1 சூப்பராக இருக்கும். திருப்பி காதலை கண்டினியூ பண்ணுவீங்க, மேரேஜ் பண்ணலான்னு பார்ப்பீங்க. மெர்க்குரி தாங்க உங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய பிளானட். இது இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4th பிளேஸில் கேதுவோடு சேர்ந்துருக்கு. ஏதோ ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க, வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். இது எல்லாமே செப்டம்பர் 3லேருந்து கிளியர் ஆகிருங்க. உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியலாக டெவலப்மெண்ட், இன்னும் சொல்ல போனால் புது சொத்து வாங்குகிற ஒரு எண்ணம், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்க பாருங்களேன், படிப்பில் ஏதோ ஒரு குளறுபடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்பாங்க, எல்லோரும் பாடங்கள் புரியலைம்பாங்க, டீச்சர்ஸ் சப்போர்ட் இல்லைம்பாங்க, எல்லாமே மாறப்போகுதுங்க. செப்டம்பர் 3லேருந்து படிப்பில் படுசுட்டியாக வருவீங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிடுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். பிஸ்னஸ்லேயும் அப்படித்தான் டெவலப்மெண்ட். என்றைக்கு இந்த புதன் கேதுவுடைய சேர்க்கை சூரியனோடு சேர்ந்து 4th பிளேஸில் உட்காந்துருக்கோ, ரிஷபராசிக்காரங்க பலருக்கு திடீர்னு ஸ்கின் ப்ராப்ளம் வருங்க. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் மட்டும் அதுக்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த நாளில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமாகும்னு இருக்குங்க அவங்கவுங்க ஜாதகத்தில். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும், ரொம்ப நல்லா இருப்பீங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் யுவர் சப்ஜெக்ட்ஸ், அதில் சந்தேகம் இல்லை. இன்னொரு பக்கம் பாருங்கள், கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஜவுளித்துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நல்ல மாதங்க. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ஷார்ப்பாக இந்த மாதம் நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. யாரை கும்பிடணும் அப்படின்னு முதலே சொல்லிட்டேன், உக்கிர தெய்வம் பிரத்தியங்கரா, வாராகி அப்படின்னு கும்பிட ஆரம்பிங்களேன், இனிமேல் வெற்றி தாங்க நம்ம பாதையில். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார், கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர்
3rd அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீனராசியிலே வக்கர சனி பகவான், அதுபோக சந்திரனுடைய பயிற்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாகணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கட்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை, இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி கிரகங்கள் நிலை என்ன எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.